அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை வடசென்னை வடக்கு மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் 7 பேர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை வடசென்னை வடக்கு மாவட்டம் கொளத்தூர் பகுதி 64வது வட்ட திமுக செயலாளர் திரு கொளத்தூர் M.K. லெனின், சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி திரு ஆர். ராமதிலகர் என்கிற கோபால திலகர், 64வது வட்ட திமுக துணை செயலாளர் திரு ஜே. பாலமுருகன், 64வது வட்ட திமுக பிரதிநிதி திரு எல். விண்டர், 65வது வட்ட திமுக துணை செயலாளர் திரு எஸ். எழில் அமுதன், 65வது வட்ட திமுக பிரதிநிதி திரு ஜி. அய்யனார், 65வது வட்ட திமுக பிரதிநிதி திரு ஆர். உமாசங்கர் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். தாயுள்ளத்தோடு கழகத்தில் இணைத்துக் கொண்டதற்காக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு கழகத்தில் இணைந்தவர்கள் தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். நான் கொளத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு 35 ஆண்டு காலமாக திமுகவில் பணிபுரிந்தேன். அங்கு பணிபுரிந்து அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தால் மனம் விரும்பி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். அம்மாவும் எங்களை அன்போடு அரவணைத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செயல்படுவோம். என்னையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்கள் 7 பேரையும் இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையும் மீண்டும் தமிழக முதல்வராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம்.